வணக்கம் மக்களே. இன்னும் எலெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 12 நாள் தான் இருக்குது. இப்போ இந்த பதிவு எதுக்காகனா, இந்த பதிவு வந்து இதில் கிட்டத்தட்ட நல்லா காது கொடுத்து கேட்டுக்கணும். இது எல்லாருக்குமே வந்து இது குறை சொல்கிறதுக்கு இல்லை, இது நம்மளை நாமே வந்து டெவலப் பண்ணுறதுக்காக. ஆக்சுவலாக இப்போ என்னென்னா, திமுக கூட்டணியில் வந்து பல கட்சிகள் இருக்காங்க. இந்த பல கட்சிகள் இருந்தாலும் இப்போ வந்து நேற்று கூட ஒரு நியூஸ் பார்த்தேன். அவர் அமீர் வந்து சொன்னது, அமீர் மாதிரி ஆட்கள், நம்ம திருமாவளவன் மாதிரி ஆட்கள்லாம் இருக்கனால தான் பிரச்சனை ஆகுது. என்னென்னா, நம்ம ரோஜா, பாம்பே, உயிரே அப்படி எல்லா படமும் பார்த்துருக்கோம். எல்லா படத்துலையுமே பார்த்துட்டு வர்றது தான். துப்பாக்கி படத்தில் கூட பார்த்துருக்கோம். அது ஒரு கதை தான். என்ன சொல்கிறதுக்கு, அந்த அதை வந்து இப்படி வந்து அரசியல் பண்ணி இப்படி பண்ணவே கூடாது, தப்பாக காமிக்கிறது. இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, 1947 சுதந்திரம் வாங்கினோம். சரி, அந்த சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இன்றைக்கி வர காங்கிரஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாடு காங்கிரஸில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் வந்து பிரதமர் ஆகியிருக்காங்க, அந்த லிஸ்ட் எடுத்தால் காங்கிரஸ்னாலும் சரி, பிஜேபினாலும் சரி, பிரதமர் வந்து இன்றைக்கி வர இல்லை. ஸோ அப்போ இது வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. ஏதாவது ஒரு அரசியல் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பிரதமரை கொடுக்க வேண்டியதானே, கொடுக்கலையே. அப்புறம் பார்த்திங்கன்னா, குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா, எதுக்கு நான் சொல்கிற வரோம்னா, சொல்கிற பாயிண்ட் உள்ள லாஸ்ட்டு இருக்கும். இப்போது சுதந்திரம் கிடச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வர டேட்டு பார்த்துருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 அந்த டைமில் தான் பிஜேபி கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வருதுன்னு நியூஸ் நான் எல்லாமே ரீடிங் பண்ணி எடுத்தேன். இப்போ 1980 பார்த்துட்டிங்கன்னா, இப்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம அப்துல் கலாம் எப்போ வந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்துல் கலாம் ஒரு குடியரசுத் தலைவராக ஆக்குனது பார்த்திங்கன்னா பிஜேபி தலைமையில் தான் ஆக்கியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி அவருக்கு ஒரு சான்ஸ் போகும்போது காங்கிரஸும் டிஎம்கேயும் சப்போர்ட் பண்ணலை. இப்போது நம்ம திருமாவளவன், நம்ம அமீர்லாம் வந்து கத்துறாங்க. இப்போ என்னென்னா, நான் வந்து எந்த கட்சிக்கும் இதில் சப்போர்ட்டாக சொல்லலை. இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம அண்ணன் இருப்பான், இல்லைன்னா நம்ம சொந்தக்காரங்க யாராவது இருப்பாங்க. அவங்க தான் நம்ம சொத்தை அபகரிப்பாங்க. அவங்க தான் நம்மளோட சண்டைக்கு வருவாங்க. அந்த மாதிரி தான். வெளுத்ததெல்லாம் பால், இவன் வந்தால் நல்லவன் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போது என்ன சொல்ல, திமுக தான் நல்லவன்னா மற்ற கட்சியெல்லாம் கலைச்சிக்கிட்டு கோயில், சர்ச்சு, பள்ளிவாசல்லாம் இடிச்சுக்கிட்டு இப்போ திமுக வச்சே நம்ம கும்பிடலாமா? நீங்கள் வந்து படித்தபடி நீங்கள் யோசிச்சுக்கணும். திமுகக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. இப்போ எனக்கு அவர் அமீர் மேரெல்லாம் நல்ல மரியாதை உண்டு. அவர் வந்து இந்த மாதிரி வந்து பேசும்போது நாட்டில் பிரச்சனையாகுது. கொஞ்சம் யோசித்து பேசணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் படம் எடுத்துருக்காங்க. ஏஆர் முருகதாஸ் துப்பாக்கி படம் எடுக்கும்போது நீங்கள் எங்கே குப்புறப்படுத்து, அந்த சூர்யா வச்சு ஒரு படம் எடுத்தீங்களா, மௌனம் பேசிய படத்தை பார்த்துட்டு குப்புறப்படுத்தி தூக்கிட்டீங்களா அமீர்? அப்படி தான் கேட்க தோணுது. அதனால் மக்களுக்கு நல்லது பண்ண பாருங்கள். இல்லை நல்லது பண்ணலாலும் சும்மா ஒதுங்கியாவது போக. இந்த மாதிரி தேவையில்லாமல் இப்போ உங்களுக்கு ஜனநாயக படத்தில் உள்ள சீனை பார்த்துட்டு தான் லிங்க் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க. உங்கள் பேர் தான் கெட்டு போகும். அப்புறம் நம்ம சேரன்லாம் எந்த லிஸ்ட்டில் இருக்கிறான்னே தெரில. அவர் 10 வருஷம் முன்னாடி பார்த்த சேரன், இப்போ பார்த்த சேரன்லாம் என்னென்னு தெரில. ஏன்னா மாற்றம் ஒன்று வேணும். மாற்றம் இருந்தால் தான் லைஃப் வந்து என்ன சொல்கிறதுக்கு. நான் இப்போவும் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். இப்போவும் நோட்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். எப்படி காமராஜருங்கிற ஒரு இதுக்கப்புறம் காங்கிரஸ் போச்சுது, டிஎம்கே வந்தது, அதில் ஒரு மாற்றம் இருந்தது. அதே மாதிரி இந்த மாற்றத்தை ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க? காங்கிரஸ் சுதந்திரம் கழிச்சு எத்தனை வருஷம் ஆண்டுது, எத்தனை வருஷத்தில் டிஎம்கே ரூலிங் பார்ட்டியாக வந்தது, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். நல்லா கற்றுக்கிட்டால் தான் எல்லாமே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மக்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த அமீர், திருமாவளவன் மாதிரி மெயின் மேட்டரை விட்டுட்டேன், அண்ணனுக்கு வரணும். இப்போது 2 நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் வீடியோ பார்த்தேன். அதில் வந்து நம்ம பிரேமலதா வந்து அந்த வீடியோ பேசும்போது ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு, இப்போ அதை தான் நான் சொல்ல வரேன். இங்கே வந்து கம்யூனிட்டியோ ஜாதியோ எதையோ பர்டிகுலராக நான் சொல்லலை. இப்போ வந்து அது வந்து என்ன பிரச்சனைனா, திருமாவளவனை ஏன் அவங்க இழிவாக பார்க்குறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பூ செடி இருக்குன்னா அது எங்கே விளையிறதுன்னு முக்கியம் இல்லை, எங்கே போய் சேருதோ அதான் முக்கியம். கல்லறைக்கு போகுதா, கோயிலுக்கு போகுதா, அந்த மாதிரி தான். இப்போ அவர் திமுக கூட்டணியில் இருந்ததை வச்சு தான் அவங்க ஏளனமாக பார்க்குது. இப்போ அவங்க திமுக கூட்டணியில் வந்துட்டாங்க. நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க தேமுதிகவுக்கு 10+1, ஆனால் அதுக்கு மீனிங் 10+1ன்னு கிடையாது, 10+8. ஏன்னா ஒரு மாநிலங்களவை எம்பி பதவி எடுக்கணும்னா அது குறைஞ்சபட்சம் 6 to 8 எம்எல்ஏக்கு சமம். அப்போ 10+8 எம்எல்ஏ சீட்டை அவங்க வாங்கியிருக்காங்க. இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்த்திங்கன்னா என்னைக்கு டிஎம்கே கூட்டணியில் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே அங்கே டயர் நக்கிட்டு இருக்காங்க. அப்போ வருஷத்துக்கு 1 எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா 20 சீட்டு வந்திருக்கணும். இப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் திமுக கூட இருக்கனால உங்களை வந்து ஒரு ஜாதி கட்சியாகவே தான் திமுக அடைச்சி வச்சுட்டே இருக்குது. அதே இது வாழ்க்கையில் மாற்றம், அது இது கொண்டக்கடலை அந்தந்த இதெல்லாம் மாற்றம் வரும். அப்போ நீங்கள் வரும்போது என்ன பண்ணியிருக்கணும், இது இப்போ விஜய்க்கு அரசியல் தெரியாது, விஜய்க்கு எதுவுமே தெரியாது, விஜய் இப்படி சொல்கிறீங்களே, நீங்கள் முதல்ல விஜய் கட்சிக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து குறையாமல் 20 சீட்டு தந்திருப்பார். உங்கள் 20 சீட்டு தரும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு உங்கள் தனி தொகுதி போக எக்ஸ்ட்ரா 12 சீட்டு கிடச்சிருக்கும். உங்களுக்கு வந்து பொது தொகுதி கிடச்சிருக்கும். உங்களை ஜாதி கட்சின்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ உங்களை வந்து ஜாதி கட்சியிலேருந்து மாற்றுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால தான் உங்களை அவர் கூப்பிட்டார் விஜய். அரசியல் தெரியாதீங்க, உங்கள் பேர்
இந்த எதுக்குன்னா, இந்த அமீர் வந்து விஜய் வந்து தாக்கி போடுறாரு. அதுக்காக தான் சொல்றேன். இது மாதிரி அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று செஞ்சே போறாரு. இப்போ திருமாவளவன் கோஷ்டிக்கு பண்ண மாரி அடுத்து இதுக்கு பண்ண போறாரு. அதனால எதையுமே வந்து வாய்ப்பு குடுக்காம, அத போட்டு அழிக்க பார்க்கக்கூடாது. நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு நடிகரா விஜய் எனக்கு புடிச்சதே இல்ல. ஆனா அரசியல் எனக்கு இப்ப சினிமாவோட அரசியல் நெறைய பிடிக்கும். நான் அரசியல் கத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தான் நான் வந்து இத சொல்றது. நீங்க வந்து எதுவும் வாய்ப்பு குடுக்காம முடியாது. உங்க பிள்ளைகள் படிச்சு வேலைக்கு போனா தான் அதோட முன்னேற்றம் தெரியும். படிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டீங்கன்னா ஒண்ணும் தெரியாது. டெய்லி தெண்டச்சோறுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அதனால நீங்க வந்து வாய்ப்பு குடுங்க. வாய்ப்பு குடுக்காம அங்க ஒண்ணும் ஆகப் போறதில்ல. எப்படி நீங்க காமராஜர தோற்கடிச்சீங்களோ, திமுகவுக்கு வாய்ப்பு குடுத்தீங்களோ, அது மாதிரி இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறீங்க. எதுக்கு மறுபடியும் இந்த வாய்ப்பு நான் சொல்றேன்னா, டிவில வந்து கல்விய மேம்படுத்துனாங்கன்னு சொல்றாங்க. என்னோட ஊரு குலசேகரன்புதூர். என்னோட ஊர சுத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஊர் இருக்குது. பக்கத்துல ராமபுரம், இந்த பக்கம் வந்தா புதுக்கிராமம்னு ஒரு ஊர் இருக்குது. இப்போ எதுக்குன்னா, புதுக்கிராமத்துல உள்ள பசங்கள்லாம் எங்க ஊர் தாண்டி, அதாவது குலசேகரன்புரம் தாண்டி அடுத்த ஊர் இருக்குது. ராமபுரத்துல வந்து படிக்க வருவாங்க. அங்க கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தது. அதனால படிக்க வந்தாங்க. அங்க வந்து புதுக்கிராமத்துல வந்து பிரைமரி ஸ்கூல் வரை தான் உண்டு. கவர்மெண்ட் ஸ்கூல். படிக்கிறதுக்காக மேல இங்க வருவாங்க. அவங்க படிச்சுட்டு போனாங்க. அது நல்லா இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிட்டு டிஎம்கேலாம் வரப்போயி, அவங்க பிரைவேட் ஸ்கூலுக்குலாம் நெறைய குடுத்தனால என்ன ஆயிட்டு, இப்போ ராமபுரம், குலசேகரபுரம்ல உள்ள மக்கள்லாம் என்ன ஆகுது, குலசேகரபுரம் தாண்டி உங்களுக்கு வந்து புதுக்கிராமத்துல போய் படிச்சுட்டு வராங்க. அப்படி மாறிடுச்சு. வாழ்க்கை இங்க சேஞ்ச் ஆயிட்டு. அதனால தான் சொல்றேன், நீங்க வந்து இந்த உலகத்துல எல்லாமே மாறும். ராமபுரத்துக்கு படிக்க வந்தவங்க, நீங்க ராமபுரத்துலேருந்து புதுக்கிராமத்துக்கு படிக்க போறாங்க. அதனால நீங்க வாய்ப்பு குடுக்காம மாற்றம் ஒண்ணு தான் மாற்றத்தை ஏற்படுத்தும். வாய்ப்பு குடுங்க. மற்றும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி. பாய்.